கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போலாம் கைவீசு, மிட்டாய் வாங்கலாம் கைவீசு, மெதுவாய் தின்னலாம் கைவீசு. எவ்வளோ பேருக்கு இந்த பாட்டு ஞாபகம் இருக்குது? சின்ன வயசில் நம்ம எல்லாருமே கடைக்கு போகும்போது இந்த பாட்டை பாடிட்டே போவோம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் நான் இந்த க்ராசரி ஷாப்பிங்கு போகும்போது நானும் இந்த பாட்டை பாடிக்கிட்டே தான் போனேன். எவ்வளோ பேர் இந்த பாட்டு பாடினீங்க? இப்போவும் எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குது? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம க்ராசரி ஸ்டோர்ஸில் போய் என்னெல்லாம் கிடைக்கும், என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற சொல்லி பார்க்கலாம். இது எங்கள் டவுனில் இருக்கிற ஒரு சின்ன க்ராசரி ஸ்டோர்ஸ். வாங்க உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் என்னமோ பெருசாக வாங்குற மாதிரி கூட எடுத்துகிட்டு போகிறேன். பார்ப்போம் என்ன வாங்க போகிறேன்னு தெரியலை. ஆனால் உள்ளே போனதுமே ஃபஸ்ட்டு காஸ்மெட்டிக் செக்ஷன் இருக்குது. இங்கே நம்மளுக்கு தேவையான எல்லா காஸ்மெட்டிக்ஸும் கிடைக்கும். ஆனால் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே விலைவாசி அதிகம்தான். எதுவுமே நம்மளுக்கு அஃபோர்டபுளாக இல்லை பரவாயில்ல வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. அடுத்தது இங்கே பூச்செடி இந்த மாதிரி சீட்ஸு அதெல்லாம் விற்பாங்க. இது சம்மரில் தான் நிறைய பேர் இங்கேருந்து எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா சம்மரில் தான் இங்கே எல்லாம் க்ரோ ஆகும். அதே மாதிரி இது பீட்ஸா பேஸு, பீட்ஸா, நூடுல்ஸ், டோட்டல்லா இந்த மாதிரி எல்லாம் அந்தந்த வீக்குக்கு என்ன ஆஃபர் இருக்கோ அதெல்லாம் முதல்ல டிஸ்பிளே வைப்பாங்க. இது ஆரஞ்சஸ்ஸு. இங்கே 3 வெரைட்டிஸ் ஆஃப் ஆரஞ்சஸ் இருக்குது. இது 1 கேஜி 267 ரூபா இது. ஆனால் காஸ்ட்லி தான். ஏன்னா எல்லாமே இம்போர்ட் பண்ணுறது தான் ஃப்ரூட்ஸ் எல்லாமே. எதுவுமே இங்கே அவ்வளோவா விளையாது. தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு தான் இங்கே விளையும். அதுவும் சம்மரில் மட்டும்தான். அதனால அது மட்டும் காஸ்ட் கம்மியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் செக்ஷன்லேயுமே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்லாம் பெருசாக எதுவும் கிடைக்காது. நம்மளுக்கு எப்படி இந்தியாவில் என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் கிடைக்குமோ அதே மாதிரி தான் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறது என்னென்னா ப்ளூபெர்ரிஸ், ராஸ்பெர்ரிஸ் அதுதான் கிடைக்கும். அது ஏன் அப்படின்னா இங்கே இந்த ரீஜனுக்கு அது நல்லா விளையும் இல்லையா, அது மாதிரி. அடுத்தது நம்ம கேபேஜ்லேயுமே இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நாப்பா கேபேஜ் இருக்கும், ஸ்வீடிஷ் கேபேஜ்னு இருக்கும். அது கோன் மாதிரி இருக்கும், கோன் ஷேப்பில். கேரட்ஸ்லேயுமே நார்மல் கேரட் இருக்குது, அதேமாதிரி ஒயிட் கலரில் ஒரு கேரட் இருக்குது. அது என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. கேப்சிகம் கிடைக்கும், பட் ஆனால் ரொம்ப கம்மி. இது 2 டைப் ஆஃப் ரூட் வெஜிடேபிள். இது என்னமோ ஃப்ரை பண்ணி நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி சாப்பிட்ட மாதிரி சாப்பிடுவாங்க. இல்லைனா அது என்னது சூப்பில் போட்டு சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இது லீஃபு, பேசில், தில் அந்த மாதிரி சொல்லுவாங்க. டில் அப்படின்ட்டு. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கொத்தமல்லி, புதினா மட்டும் இங்கே கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப ரொம்ப ரேர். யூஸ்வலாக கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் ஆப்பிள். ஏன்னா இங்கே ஆப்பிள் எல்லா சம்மரான ரோட்டில் எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். அவ்வளோ விழுந்து கிடக்கும் ரோடு மேலே. அடுத்தது பச்சை மிளகாய். இது என்னமோ சொல்லுவாங்க இந்த வெஜிடபிள், எனக்கு தெரியாது. அதே மாதிரி தக்காளி பார்த்திங்களா, எல்லா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டொமேட்டோஸ் இருக்குது இங்கே. அதே மாதிரி இந்த அடுத்து 3 ரோஸ் இருக்குது. இந்த 3மே ஃபுல்லாக ப்ரெட்டு செக்ஷன் தான் முழுசாகவே. அவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரெட் இருக்கும். ஆல்மோஸ்ட் உலகத்தில் என்னென்ன மாதிரி ப்ரெட்டெல்லாம் இருக்கோ அதை மோஸ்ட்லி இங்கே இருக்கும் இந்த ஷாப்பில். நிறைய பேர் அவ்வளோ சாப்பிடுவாங்க. இது பர்கர் பன் ஆக்சுவலி. அதே மாதிரி இந்த ஹாட்-டாக் பன், சாஃப்ரான் பன், வெனிலா பன், சினமன் பன்ஸ் தான் ஸ்வீடனோட ஃபேமஸ். அது என்ன சொல்லுவாங்க, பேஸ்ட்ரி கைண்ட் ஆஃப் திங் அது. அதே மாதிரி சினமன் பன் இந்த நேரத்தில் நல்லா சாப்பிடுவாங்க கிறிஸ்மஸ் டைமில். அடுத்தது சீஸ். யாருக்கு தான் சீஸ் பிடிக்காது? ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப சீஸ் பிடிக்கும். இந்த நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சீஸ் இங்கே கிடைக்கும். இது பார்த்திங்களா எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. அந்த ஃப்ரீசர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்டு வரைக்கும் முழுசாகவே சீஸ் தான். இது அவ்வளோ சீஸ் இருக்கும் இங்கே. அதே மாதிரி பாருங்கள், இது இன்னொரு பக்கத்தில் இதுலேயுமே சீஸ் இருக்குது. அவ்வளோ சீஸ் இருக்குது. அது ஒன்று சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில், ஒன்று கோன் ஷேப்பில், ஒன்று பிளாக்ஸில். அதே மாதிரி சிலது பார்த்திங்களா, இது பந்து மாதிரி இருக்குது. இது என்ன சீஸுன்னு கூட தெரியாது. ஆனால் எல்லாமே டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க. இது மீட்டு. இது ஆக்சுவலி பார்ஷியலி குக்குடு மீட்டுன்னு நினைக்கிறேன்.
அது பார்க்க அப்படி தான் இருக்குது. சில ஸ்மோக்டு மீட்டோ இது எல்லாமே பேக்டு மீட்டு தான். இதெல்லாம் ரெடி டு குக் மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் குக் பண்ணி டைரெக்டாக குக் பண்ணி சாப்பிட்றது. இது வந்து மீட் செக்ஷன். இதுவும் மீட் ஃப்ரீசர்ஸு. இதில் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா வெரைட்டியுமே கிடைக்கும். லைக் பேக்கன் இருக்கும், போக் ரிப்ஸ் இருக்கும், அதே மாதிரி பீஃப். இங்கே வந்து ரெயின்டீர் இது கூட கிடைக்கும் அப்பப்போ. ஆனால் நான் எனக்கு பார்த்ததில்ல, பட் ஆனால் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாசேஜஸ் இருக்கும். அதே மாதிரி சிக்கன் இருக்கும். இங்கே வந்து சிக்கனை ஷிக்லிங்குன்னு சொல்லுவாங்க. அது ஒன்று தான் எனக்கு தெரியும். மீட்டில் வேறு எதுவும் தெரியாது எனக்கு இங்கே லாங்குவேஜில். எனக்கு கற்றுக்கிட்டு இருக்கேன், பட் ஆனால் அதான். அடுத்தது பார்த்தீங்களா, இதெல்லாம் சீ ஃபுட்டு. சீ ஃபுட் கூட இங்கே சிலது வந்து பேக்கடு சீ ஃபுட்டும் கிடைக்கும். இது வந்து ஸ்மோக்டு மீட்டு. இது எல்லாமே வந்து இவங்க கிறிஸ்மஸ் டைமில் இல்லை இந்த யூல் தால்ரிக்குன்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதில் தருவாங்க. அதே மாதிரி இது வந்து இன்ஹவுஸ் பேக்டு ப்ரெட்டு. எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரெட் இருக்கு இங்கே. யாருக்கு வேண்டியதை அவங்க அப்படியே எடுத்துகிட்டு பேக் பண்ணி பில்லிங் போட்டுக்கலாம். இது வந்து எது எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியலை எனக்கு. எல்லாமே ப்ரெட் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். உங்களுக்கு யாராவது எந்த ப்ரெட்டுக்கு என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்க. மேபி வேறு வேறு மாவில் செஞ்சுருக்கலாம், இல்லை கோதுமை மாவு, மைதா மாவு அப்படின்னு. இல்லைனா அது என்னதுன்னே எனக்கு தெரியலை. எல்லாமே ப்ரெட்டு தான், பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு என் கண்ணுக்கு. அடுத்தது பார்த்தீங்களா, திரும்பியும் சீஸுக்கே வந்துட்டோம். இந்த சீஸ் எங்கே போனாலும் விடாமல் இருக்கே. பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சீஸ் இருக்குன்னு. ஆனால் காஸ்ட்லிங்க. என்ன பார்த்தீங்களா, 52, 56, 57 க்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதெல்லாம் காஸ்ட்லி தான். கீழே மீட் இருக்கும். மீட்டும் காஸ்ட்லி தான் இங்கே. அதனால என்ன பண்ணுவாங்க சில பேர் இப்போது எப்படின்னா எடுத்துகிட்டு போய் ஆல்ரெடி அதை குக் பண்ணிவிட்டு அதை ஸ்டோர் பண்ணி அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. இல்லைனா இங்கேயே இதே ஷாப்பில் வந்து உங்களுக்கு மத்தியானம் ஃபுட் வேணும் அப்படின்னா காலையில் நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம். அவங்களுக்கு மத்தியானம் லன்ச் டைமுக்கு ஃபுட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க இவங்க. அப்படியே வாங்கிட்டு போகலாம் அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், இது ஒன்று யூல் தால்ரிக்குன்னு சொல்லி இருக்கும். இதை பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய டப்பா மாதிரி இருக்குது. அது வந்து யூல் தால்ரிக். இந்த கிறிஸ்மஸ் டைமில் அது எல்லாமே எல்லாமே இருக்கும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக. அது வந்து ஆஃபீஸில் இல்லை வீட்டில் எல்லோரும் வாங்கி அதை சாப்பிடுவாங்க. அது அது யூல் பிளேட் அப்படின்னா கிறிஸ்மஸ் பிளேட்டுன்ற மாதிரி. இது வந்து சூஷி. இங்கே வந்து அந்த ஏஷியன் ஃபுட்டு சிலது கிடைக்கும். லைக் அந்த மாதிரி சைனீஸ் ஃபுட்டு, ஜாப்பனீஸ் சூஷி அந்த மாதிரி. பட் இந்தியன் ஃபுட் மட்டும் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப ரேர். இது வந்து டேஸ்ட்காக வச்சுருக்கிற சீஸ் ஆக்சுவலி. இது என்ன சொல்லுவாங்க, அது என்ன சார், இது என்ன சீஸு ஆக்சுவலி மறந்துட்டேன். இது வந்து ப்ளூ சீஸுன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளூ சீஸ் வந்து அதான் தூசி பட்ட மாதிரி அழுகி போன மாதிரி இருக்கும். இது வந்து கிரித்தூர். இது வந்து முழுசாகவே சீசனிங் செக்ஷன். எல்லா சீசனிங்ஸும் கிடைக்கும். ஆனால் என்ன, எல்லா சீசனிங்ஸும் கிடைக்கும், ஆனால் மிளகாப்பொடி மட்டும் கிடைக்காது, அவ்வளோதான். ஏன்னா மிளகுத்தூள் கிடைக்காது இதில். மிளகுத்தூள் அப்படியே கிடைச்சாலுமே அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், ஆனால் காரம் இருக்காது. நம்மளுக்கு நம்ம இதுக்கு சமையலுக்கு அவ்வளோவா ஒத்து வராது, அந்த மாதிரி இருக்கும். அடுத்து இதெல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்க, யுட்டென்ஷியல்ஸ். இது இருக்குது, ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும், அவ்வளோ அதிகமாகலாம் இருக்காது. பட் பரவாயில்ல, எமர்ஜென்சிக்கு வேணும் அப்படின்ற போது வாங்கிக்கலாம் இங்கே. இந்த மாதிரி பேக்கிங்க்கு தேவையானது, அதே மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ், அந்த மாதிரி லிமிட்டடாக இருக்கும் எல்லாமே. இது வந்து யூல் முஸ்த் வந்து எப்படின்னா இந்த கிறிஸ்மஸ் டைமில் எல்லாருமே விரும்பி குடிக்கிற ஒரு ட்ரிங்க். இது கம்பல்சரி எல்லாருமே குடிப்பாங்க, நல்லாயிருக்கும். இது டேஸ்ட் வந்து நம்ம கொக்கோ கோலா, பெப்சி அந்த மாதிரியே தான் இருக்கும். அடுத்தது வந்து இது முழுசாகவே ட்ரிங்க் செக்ஷன். எல்லா ட்ரிங்க்ஸுமே இருக்கும். ஆல்கஹால் இருக்காது இங்கே. ஏன்னா ஆல்கஹால் வந்து ஸ்வீடனில் என்னென்னா க்ராசரி ஸ்டோர்ஸில் ஆல்கஹால் விற்கக்கூடாது. ஸோ அதனால் அது எதுவும் கிடைக்காது இங்கே.
நார்மல் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே. எல்லா சாஃப்ட் ட்ரிங்க்ஸுமே கிடைக்கும். அதே மாரி சோடா, ஸ்பார்க்லிங் வாட்டர் இது வந்து நட்ஸ் சீசன்டு நட்ஸ். சால்ட் சீசன்டு இருக்கும். அதே மாரி கேரமல் சீசன்டு இருக்கும். அந்த மாரி. அதே மாரி நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே சிப்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ். முழுசா சாக்லேட்ஸு. இப்ப பார்க்க போற சாக்லேட்ஸ் வந்து நட்ஸ். நட்ஸ வந்து சாக்லேட்ல டிப் பண்ணி இருக்கிறது. அந்த மாரி இருக்கும். நல்லாருக்கும் இது எல்லாமே. டேஸ்ட் நல்லாருக்கும். பட் ஆனா அவ்வளோ உடம்புக்கு நல்லதில்ல. முக்கியமா பல்லுக்கு நல்லதில்ல. அவ்வளதான். பட் இதில எல்லாமே நட்ஸ் இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ வந்து சாக்லேட்ல டிப் பண்ணி இருக்கிறது இருக்கும். நல்லாருக்கும் ஆனா சாப்பிடுறதுக்கு. எப்பயாவது சாப்பிடலாம். அடுத்தது பாருங்க. ஃபுல்லா எல்லாமே வந்து சிப்ஸு, பேக்டு சிப்ஸ் இருக்கும். அ அது எல்லாமே நட்ஸ். பட் ஆனா என்ன நட்ஸு, சிப்ஸ் வந்து ரொம்ப சீசன்டா இருக்கும். சாக்லேட்ஸ்ல இல்ல கேரமல் இதில. இதோ பார்த்தீங்களா? எல்லாமே மிட்டாய். எல்லாம் சாக்லேட்ஸும் அதில இருக்கு. இதெல்லாம் வந்து ஜெல்லி பீன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். அது கேண்டீஸ் இருக்கும். அதே மாரி சாக்லேட்ஸ் இருக்கு. ப்ளஸ் வந்து அது என்ன சொல்லுவாங்க, நம்ம மிட்டாய் மாரி இருக்கும் பார்த்தீங்களா? ஆரஞ்சு மிட்டாய், அ அது என்ன சொல்லுவாங்க, எலுமிச்சை மிட்டாய் இருக்கிற மாரி அதுவும் இருக்கும். அதுலயுமே இருக்கும் இதுல. இது மொத்தமாவே 170 சாக்லேட்ஸ் இருக்கு அதுல. நான் எண்ணுனேன் ஒண்ணொண்ணுமே. மொத்தமா எண்ணுனா 170 இருக்கு அதுல. இது வந்து ஃப்ரோசன் ஃப்ரூட்ஸ். இதுமெல்லாம் ஃப்ரோசன் செக்ஷன். இதுல எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணி இருக்கிறது தான் இருக்கும். முழுசா. எல்லாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டீஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் இருக்கும். கோன் ஐஸ்கிரீம்ஸ் இருக்கும். ஸ்டிக்கு நம்ப இது பண்ணி மாரி இருக்கும். அதே மாரி பக்கெட்ல இருக்கும் ஐஸ்கிரீம்ஸ் இருக்கும். டப்ஸ்ல. அவ்ளோ நல்லாருக்கும். பட் ஆனா டிஃப்ரெண்ட் வெரைட்டீஸ் இருக்கும். இங்க ஃப்ளேவர்ஸ் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. நல்லாருக்கும் ஆனா. இன்னைக்கு திரும்பியும் மழை பெய்யுமோ? நான் மழை பெய்யும்போது தான் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவேன். வெயிட் பண்ணிட்டுருக்கேன் திரும்பியும் மழை பெய்யறதுக்காக. இப்போதைக்கு பெய்யாது. அடுத்தது வந்து இது வந்து ஃப்ரோசன் அது என்னது ஃபுட் எல்லாம் வந்து ஃப்ரோசன் பீட்ஸா, ஃப்ரோசன் சூப், ஃப்ரோசன் கபாப் எல்லாமே குக் பண்ணி அத ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறது தான். இத பாருங்க. இது வந்து ஃப்ரோசன் இது. இது வந்து ஃப்ரோசன் சூப். ஊஸ்ட் ஆக் ப்ரோக்கலி. இது வந்து சீஸ் அண்ட் ப்ரோக்கலி சூப் ஆக்சுவலி. இது வந்து கட்டியா இருக்கு. எடுத்துட்டு போய் நம்ப அவன்ல வச்சுக்கிட்டு, அத அது என்ன சொல்லுவாங்க, திருப்பி சூப் மாரி ஆக்கி சாப்பிடலாம். இது வந்து இன்ஸ்டன்ட் ஃபுட் மாரி. இதே ரெடி டூ ஈட் இருக்கு. அதே மாரி சாக்லேட்ஸ் இருக்கு. இது ரொம்ப ஃபேமஸான சாக்லேட் ஸ்வீடன்ல. நெறைய பேரு சாப்பிடுவாங்க இத விரும்பி. அம் நல்லா இருக்கும் சாக்லேட்ஸ் இதெல்லாம். ஸோ அவ்வளவுதான் இங்க. இதுக்கு மேல எதுவும் இல்ல. அடுத்தது வந்து செல்ஃப் பில்லிங் கவுண்டர். நாங்க வந்து எப்பவுமே செல்ஃப் பில்லிங் தான் பண்ணுவோம். இந்த ஷாப்ல, ஈகா ஷாப்ல. இது வந்து கார்டு இருக்கும். ஈகா கார்டு. அத ஸ்வைப் பண்ணிட்டு, அடுத்து நம்மளோட கார்ட வச்சுட்டு, டைரக்ட்டா பில்லிங்க்கு போக வேண்டியது தான் நெக்ஸ்ட்டு. பார்த்தீங்களா? நம்மள பின் போட்டுட்டு, அடுத்தது வந்து உள்ள அந்த ஸ்க்ரீன்ல நம்ப கிளிக் பண்ணா நம்மளுக்கு தெரியும். அடுத்தது நம்ப ஐட்டம்ஸ் இது பார்த்தீங்களா? நான் வந்து ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் வந்து பொட்டேட்டோஸ். 2 கேஜி ரொம்ப கம்மியா இருக்கே! சரி பேக்டு பொட்டேட்டோஸ் சாப்பிடலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். பார்ப்போம். அது பேக்டு பொட்டேட்டோஸ் ஆகுமா? இல்ல என்ன ஆகும்னு தெரியல. அவ்வளதான். பில் பே பண்ணியாச்சு. அவ்வளதான். பில் பே பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்லிப் மாரி வரும். பார்கோட் இருக்கிற ஸ்லிப்பு. அது வந்து பார்த்தீங்களா, இந்த பார்கோட வந்து அங்க காட்டுனா தான் டோர் ஓப்பன் ஆகும். வெளில போறதுக்கு. பில்லிங் முடிஞ்சு வெளில போறதுக்கு. ஏன்னா செல்ஃப் பில்லிங் இல்லையா? ஸோ அந்த மாரி இவங்க செக்யூரிட்டி இதுக்காக அந்த மாரி வச்சிருக்காங்க. அடுத்தது வந்து அப்படியே டைரக்ட்டா வெளில போக வேண்டியது தான் நம்ப. அவ்வளவுதான். முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.